ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமே தேர்ந்துள்ளுகள் என்ற பகுதியிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி யார் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து வேதாகமத்தில் ஒரு 6 வசனத்தை முன்பாக வைக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இது யோவான் 1:12 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, கடவுளுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இது ரோமர் 8:14 வசனத்தில் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, சமாதானம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இது மத்தேயு 5:9 வசனம். நான்காவது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாது இருக்கிறவர்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இது 2 கொரிந்தியர் 6 வசனம் 14 முதல் 18 வரை. ஐந்தாவது, கர்த்தருடைய சிட்சையை சகிக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். இது எபிரேயர் 12 வசனம் 6-7. ஆறாவதாக, சத்துருக்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இது மத்தேயு 5 வசனம் 44-45. இந்த மேற்கொண்ட இந்த வசனங்களை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்படுவோம். நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற தகுதி உள்ளவர்களாக வசனங்களை சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.